பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய காலை வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, சோதனையின் மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறாயா? உன்னை நோக்கி நன்மைகள் கடந்து வருகிறது. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு சோதனை, ஏதோ ஒரு வேதனை, இதுல இருந்து நம்ம எப்படி கடந்து போவோம் அப்படின்னு சொல்லி மனசளவுல சோர்ந்து போய் வேதனையோட நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டே இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு, சோதனையின் மத்தியில் இருக்கிற உங்களுக்கு திடீரென எதிர்பாராத ஒரு நன்மை கடந்து வர போகிறது. வாழ்க்கையில சோதனை சகிக்கிற மனிதன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி பைபிள் வசனம் சொல்லுது. நம்ம வாழ்க்கையில எவ்வளவுதான் சோதனை வந்தாலும் அந்த சோதனையை நம்ம சகிச்சுக்கிட்டு அதை கடந்து போகணும். ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சோதனைகள், வேதனைகள் எல்லாமே வரதான் செய்யும். ஆனா அந்த சோதனைகளை கடந்து செல்லக்கூடிய அந்த தைரியத்தையும் பலத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. அதே போல பைபிள் வசனம் சொல்லுது, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட மாட்டாது. நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு சோதனை வருது, ஒரு வேதனை வருது அப்படின்னா அது நம்ம தகுதிக்கு மீறி வராது. ஏன்னா நம்ம அந்த சோதனையெல்லாம் கடந்து செல்லக்கூடிய கெப்பாசிட்டி நமக்குள்ள இருக்கும். அதுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுவாரு. இப்ப நம்ம பைபிள்ல யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படி இதுக்கு பைபிள்ல ஒரு நிகழ்வு அழகா சொல்லியிருக்கு. அது என்ன அப்படின்னா, தானியேல். இந்த தானியேல் ஆண்டவர் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்து ஆண்டவர் அனுதினமும் ப்ரேயர் பண்ணிட்டு வந்திருந்தான். ஆனா இதை அறிஞ்ச அமைச்சர்கள் என்ன பண்றாங்கன்னா, தானியேல் இப்படி ஆண்டவர் மீது நம்பிக்கையா இருக்கிறத பிடிக்காம அவரை சிறையில அடைக்கிறாங்க. ஆனா அந்த தானியேலை சிங்கத்துக்கு இரையாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் போடுறாங்க, அதன்படி நடத்துறாங்க. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் சிங்கம் வர அந்த தானியேலை ஒண்ணுமே பண்ணல. பாருங்க, இது ஒரு அற்புதத்தின் செயல். சோதனை என்ன சோதனை அப்படின்னா, சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு சோதனை, சிங்கக்கபியில் அடைக்கப்பட்ட ஒரு சோதனை. ஆனா அங்க எதிர்பாராத விதமாக நடந்த நிகழ்வு என்ன, பசிச்ச அந்த சிங்கம் வர தானியேலை ஒண்ணுமே பண்ணலைங்க. அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலையும் இப்போ நம்ம நடந்துட்டு இருக்கிற ஒரு கட்டம் சூழ்நிலை நிறைஞ்சது, சூழ்நிலை வேதனை நிறைஞ்சதா, சோதனை நிறைஞ்சதா, பல கஷ்டங்கள் நிறைஞ்சதா இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா அந்த சோதனைகள்ல இருந்தும் அதுல இருந்து நம்ம கடந்து போகணும், எப்படியாவது நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தா வேற நம்ம அதுல கடந்து போக முடியாத ஒரு நிலைமையில தள்ளப்படுறோம். அப்ப அந்த சோதனையை கண்டு நம்ம பயப்படக்கூடாது. இப்போ ஒரு சோதனை வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காவே என்ன வருது அப்படின்னா பயமும் வருது. எப்படி இந்த சோதனை நம்ம தாண்டி செல்ல முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த பயம் எதனால வருது? ஆண்டவர் மீது விசுவாசம் கம்மியாகும் போது வருது. அந்த விசுவாசம் நம்ம கிட்ட அதிகமா இருக்கும் போது எந்த சோதனை இருந்தாலும், எந்த வேதனை இருந்தாலும் அது எதுவுமே என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காவே வரும். ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சோதனை வரும்போது எல்லாரும் தைரியமா இருக்கிறது இல்லைங்க. மனுஷனா பிறந்த எல்லாருமே என்ன பண்றோம், ஒரு பயம் வந்துருது. ஐயோ இந்த சோதனையில நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த சோதனையை கடந்து செல்லக்கூடிய ஒரு பெரிய தைரியத்தை தரக்கூடிய இந்த உலகத்திலே பெரிய ஆள் யாருன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அவர் உங்க கூட தான் இருக்கிறாரு. எந்த பெரிய சோதனையா இருந்தாலும், எந்த பெரிய வேதனையா இருந்தாலும் உங்க கரத்தை பிடிச்சிட்டு அவர் தகப்பனா வழி நடத்தி செல்லுவாரு. தகப்பன் நடத்துறதை விட
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஜீவ ஆவிக்குரிய அப்பா நம்மளை அனுதினமும் அழகா போஷிச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. இந்த உலகத்துல பாருங்க, எத்தனையோ பேரை இன்னைக்கு பாக்குறோம், நாளைக்கு பாக்குறோம்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கு. யார் யார் எப்போ யாருக்கு என்ன நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியல. ஆனாலும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இம்மை பொழுது நம்மளை காத்து இன்னைக்கும் கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து வச்சிருக்கிறார் அல்லவா. இப்படிப்பட்ட ஆண்டவர் உங்க சோதனைய கடந்து செல்ல கிருபை பாராட்டுவாரு. எல்லாம் பாருங்க, நிறைய சோதனைகள் வரும், நிறைய வேதனைகள் வரும். இந்த சோதனையெல்லாம் நம்ம கடந்து போயிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணீர் கலங்கி நின்று கண்கள் கலங்கி நின்ன வேளையில அந்த சோதனையெல்லாம் கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறாரு. நீங்க உங்க வாழ்க்கையில பிற்பகுதி, அதாவது நீங்க கடந்து வந்த பாதையை கொஞ்சம் நீங்க இந்த நாள்ல திரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ உபத்திரங்கள் மத்தியில ஆண்டவர் உங்களை வழி நடத்தினார் அல்லவா. எத்தனை பாடுகள் மத்தியில நீங்க வழி நடந்து வந்திருப்பீங்க, எத்தனை சோதனை மத்தியில வந்திருப்பீங்க. எல்லாரும் நம்புறவங்க எல்லாரும் கைவிட்ட நிலைமையிலையும் தனி ஆளா நின்று போராடி உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சிருப்பீங்க. அதே போலதான் இன்றைய நாள்ல உங்களுக்கு ஒரு சோதனை வந்திருக்கு, அவ்வளவுதான். அந்த சோதனையை கடந்து செல்லும் போது, உங்களை வேதனையை கடந்து செல்லும் போது, உங்க கண்ணீரின் பள்ளத்தாக்குல ஆண்டவர் உங்களை கரம் பிடிச்சு நடத்தி செல்லும் போது, அதை தாண்டி போகும்போது ஆண்டவர் தரக்கூடிய அழகான நன்மையான ஒரு ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில கடந்து வரும். இதுக்கு எக்ஸாம்பிளா யோபுவோட வாழ்க்கையை நீங்க பாருங்க. யோபு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நிறைஞ்ச மனுஷன், எப்பேற்பட்ட மனுஷன். அவருடைய வாழ்க்கையில பாருங்க, பிசாசுக்கு கையில ஆண்டவர் சோதிக்கும்படியாக ஒப்படைக்கிறாரு. அந்த சோதனையை அந்த யோபு எப்படி கடந்து வந்தார் பாருங்க. அவருடைய வாழ்க்கையில அத்தனை ஆசீர்வாதங்களும் பறி போயாச்சு, அவருடைய பிள்ளைகளும் இறந்தாச்சு. ஆனாலும் ஆண்டவரா அந்த யோபு முறுமுறுக்கல. கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த யோபு ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு தான் இருந்தாரு, முறுமுறுக்கல. ஆனா அதையும் ஆண்டவர் பார்த்து தன்னுடைய சிநேகிதனுக்காக யோபு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் யோபுவை ஆசீர்வதிக்கிறாரு. உங்க வாழ்க்கையில ஒரு சோதனை வருதா, ஒரு வேதனை வருதா, நம்ம என்ன பண்றோம்? கண்ணீர் கலங்குறோம், ஐயோ எப்படி நான் கடந்து போவேன் அப்படின்னு சொல்லி புலம்புறோம், வேதனை அடைகிறோம். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொஞ்ச நாள் இருக்குதுங்க, ப்ரேயர் பண்றோம், நம்பிக்கையோட ப்ரேயர் பண்றோம். ஆனா அது அதாவது நம்ம ப்ரேயர் பண்ணி கிடைக்க கூடிய காரியங்கள் லேட் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா முறுமுறுக்க தொடங்குறோம். இங்க ஆண்டவர் துக்கப்படுறாரு. ஏன்னா யோபுவா பாருங்க, எல்லாமே இழந்த சூழ்நிலையில வர ஆண்டவரை யோபு என்ன செய்யல, முறுமுறுக்கல, ஆண்டவரை மறுதளிக்கல, ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு இருந்தாரு. நம்முடைய வாழ்க்கையிலையும் அதாவது நம்ம பகிக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம பகிக்கிறவங்களை நம்ம ஜெபிக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. யாராவது ஒருத்தங்க வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு மன காயப்படும்படி பேசிட்டாங்கன்னா அவங்கள மன்னிக்கிற குணங்கள் நம்ம கிட்ட இருக்கா? அவங்க அப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம அதை சொல்லிட்டு புலம்பிட்டே தான் இருக்கிறோம். ஆனா அதை மன்னிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. அந்த இருதயத்தின் கசப்பை மாற்றி போடணும்னு நினைக்கிறாரு. நம்ம சோதனைய ஜெயமா மாத்தணும்னா நம்ம கருத்துல தாங்க இருக்கு. அந்த கசப்போடு நம்ம இருக்கும்போது நம்ம ஜெபங்கள் கேட்கப்பட மாட்டாது. நம்ம ஜெபம் கேட்கப்படணும், நம்ம சோதனையை கடந்து செல்லணும்னா அடுத்தவங்க மீது இருக்கிற அந்த கசப்பான காரியங்களை இன்றைய நாள்ல நீங்க மாற்றி போடணும். பிரியமானவர்களே, கண்ணீரின் பாதையை கடந்து செல்லக்கூடிய கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோட ஆண்டவரை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த சோதனையை கடந்து செல்லும் போது ஆண்டவர் உங்களுக்கு அழகான ஒரு ஆசீர்வாதத்தை தந்து உங்களை வழி நடத்த ஆயத்தமா இருக்கிறாரு. சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான். இன்னைக்கு நாள்ல உங்க வாழ்க்கையில சோதனை இருக்கா?
வேதனை இருக்கா? நிறைய டைம் உங்க மனசுக்குள்ளேயே நீங்க கேட்குற கேள்வி என்னன்னா, நான் ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறேன், ஆனா ஆண்டவரை அறியாத மக்களுக்கு இவ்வளோ பெரிய சோதனை இல்லையே, ஆண்டவரை அறிஞ்ச எனக்கு ஏன் இவ்வளோ சோதனை அப்படின்னு சொல்லி எல்லாம் உங்க மனசுல நிறைய நாள் நீங்க யோசித்திருக்கீங்க. ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்குங்க, ஆண்டவர் அறிஞ்சவங்களுக்கு சோதனைகளும் வேதனைகளும் அதிகமா இருக்கும். ஆனா அந்த சோதனைகளை ஆண்டவர் கடந்து செல்ல கிருபை பாராட்டுவார். அது நம்மளை மேற்கொள்ளாது. அந்த சோதனைகளை நம்ம துவண்டு போக மாட்டோம். ஏன்னா ஆண்டவர் கூடவே இருக்கிறாரு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்க சோதனையை கடந்து செல்ல, வேதனையை கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை பாராட்டுவாரு. சோதனையை கண்டு ஒரு நாளும் பயப்படாதீங்க, துவண்டு போகாதீங்க. சோதனை ஜெயிக்கிற தேவன் உங்க கூட தான் இருக்கிறாரு. உங்களை வழி நடத்தி செல்ல, உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்தி செல்ல அவர் ஆயத்தமாய் இருக்கிறாரு. கலங்காதீங்க. இப்போ ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. சோதனை சகிக்கிற மனிதன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கப்பா. சோதனை நேரத்தில், வேதனை நேரத்தில் அப்பா கண்ணீரோடு ஜெபிக்கிற மக்கள் உண்டு ஆண்டவரே. அப்பா அவங்க கண்ணீரை காண்கிற தேவன் நீங்க அப்படின்னு சொல்லி அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த கண்ணீரின் பாதைகளை மாற்றி அப்பா எதிர்பாராத விதமான ஒரு நன்மையை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொருவரையும் அப்பா தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரே. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க பயந்து போயிருக்கிற அந்த சோதனைகளை, அந்த வேதனைகளை நல்ல ஒரு நன்மையாக மாற்றி வழி நடத்தி செல்லுவாரே. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா.